என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சராசரி தான் பார்க்க போறோம். ஸோ சராசரியில நம்மளுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 9 எண்களின் சராசரி 9. ஸோ மொத்தமா சராசரி அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது, எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டி அத்தனை நம்பரால வகுத்துட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 9 எண்களின் சராசரி. அப்ப சமேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமா கூட்டுறதுக்கு பேர் தான் என்னது, இந்த சமேஷன். அப்ப அந்த எண்கள் என்ன நம்மளுக்கு தெரியாது. சோ அதனால அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டேன், சமேஷன் எக்ஸ். அதுக்கப்புறமா 9 எண்கள் கொடுத்தனால கீழே நம்பரோட எண்ணிக்கை வந்து என்னது, நம்மளுக்கு 9. அதோட சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, 9. அப்ப இதுல இருந்து சமேஷன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த வகுத்துல இருக்க 9 இங்கிட்டு பெருக்கல்ல கொண்டு வந்துடலாமா. 9க்கு 9 81. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, அதில் முதல் 5 எண்களின் சராசரி. அப்ப முதல் 5 எண்கள் அப்படிங்கும் போது என்ன வந்துடும் நம்மளுக்கு, சேம். அப்ப அதே மாதிரியே சமேஷன் x1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அப்ப என்னது, நம்மளுக்கு 5 எண்கள் கீழே 5 வரும். அந்த 5 நான் என்ன பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்கா இங்க கொண்டது மாதிரி பெருக்கல்ல கொண்டு வந்துட்டு அதோட சராசரி என்னது 7. அப்ப 7 35. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, கடைசி 5 எண்கள். அப்ப அதை என்ன வச்சுக்கிறேன், சமேஷன் x2 வச்சுக்கிறேன். அப்ப கடைசி 5 எண்களோட சராசரி என்ன கொடுத்திருக்காங்க, 11. 5 11 55. அப்ப முதல் 5 கடைசி 5 இது எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் எத்தனை எண்கள் வந்துரும், 10 எண்கள் வந்துருமா. அதோட சராசரியை கூட்டுங்க. அப்ப என்னது, 5 5 10க்கு 0, மிச்சம் 1, 3 1 4, 4 5 9. அப்ப 10 எண்களோட சராசரி என்னது 90. அதே மாதிரியே 9 எண்களோட சராசரி மதிப்பை வச்சு கண்டுபிடிச்ச கூட்டுத்தொகை வந்து என்னது 81. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த தொடரின் 5வது எண் என்ன. அப்ப இந்த 10 எண்கள்ல இருந்து 9 எண்களை கழிச்சுட்டா மீதி ஒரு எண் இருக்குமா, அந்த 1 தான் நம்மளுக்கு என்னது 5வது எண். அப்ப 90ல 81 கழிச்சிருங்க. அப்ப 10ல 1 போச்சுன்னா 9. இங்க நம்மளுக்கு என்ன ஆயிரும், 12 வாங்கிட்டோம், 8 தான். அப்ப மீதி என்னது 9. அப்ப அந்த 5வது எண் வந்து என்னது, ஆப்ஷன் பி 9. அவ்வளவுதான். சேம் இதே டைப்ல தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அதற்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.